முதலாக தம்பித்துறை தான் அதை அனுமதித்தார். அனுமதி கொடுத்து ஒப்புதல் கொடுத்து விட்டு வந்தார். அவர் சொல்றார், நான் கொடுக்கல. 2004, 2024, 25 இந்த காலகட்டங்களில் ஐயா துரைமுருகன் தான் இதற்கு அனுமதி கொடுத்தார் என்று இவர் இந்த எதிர்கட்சி மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். இவர் சொல்லுகிறார் நீங்க சரியில்லை என்று, அவர் சொல்லுகிறார் நீங்க சரியில்லை என்று, நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் 2 பேருமே சரியில்லை, உங்களை ஒழித்தால் தான் நாடு மக்களும் நிம்மதியாக வாழ முடியும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இப்படித்தான் துணை முதல்வராக இருக்கும்போது அன்று இதே எங்க ஐயா TR பாலு இதே மாதிரி வலைகள் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்தது இருக்கிறது. என் உடன் பிறந்தார்களே, நாங்கள் தான் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று பெருமையோடு பேசிய பெருமக்கள் இவர்கள். நானும் என் அண்ணன் பழனிமாணிக்கமும் சேர்ந்துதான் கொண்டு வந்தோம் என்று பேசியவர்கள் இவர்கள். நம்முடைய மதிப்புமிக்க தலைவர்கள், வணக்கத்துக்குரிய பெருமக்கள் சொன்ன வார்த்தை. அன்றைய துணை முதல்வராக இருந்த மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்திட்டார்கள். கேட்டால் ஆய்வு செய்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்காக கையெழுத்திட்டேன் என்று. மக்களின் போராட்டம் பேரடிச்சியாக வெடித்த பிறகு தெரியாமல் கையெழுத்திட்டு விட்டேன் என்று சொன்னார். அப்போது ஒருவன் எழுந்து கேட்டேன், அப்படியே தெரியாமல் அண்ணா அறிவாலயத்தை எங்களுக்கு எழுதி வைத்து விடுவீர்களா என்று. தெரியாமல் ஒரு கையெழுத்து போட்டு விடுங்களா, மறந்த வாக்கலாம். எப்படி தெரியாமல் என்று எப்படி சொல்லுவது? நீட்டு தேர்வை கொண்டு வந்தவர் யார்? மனச்சான்றுடைய மக்கள் சிந்தித்து பார்க்கணும். நீட்டு தேர்வை இந்த நிலத்தில் திணித்தவர்கள் யார்? காங்கிரஸ். கூட இருந்தவர்கள் யார்? திராவிட முன்னேற்ற கழகம். GST வரியை கொண்டு வந்தவன் யார்? காங்கிரஸ். கூட இருந்தவர்கள் யார்? திராவிட முன்னேற்ற கழகம். எண்ணெயை ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் யார்? காங்கிரஸ். கூட இருந்து ஒப்புதல் தந்தவர்கள் யார்? இதே திமுக. தென் மாநிலங்களிலே எண்ணெயே தேசிய புலனாய்வு முகமைக்கு அலுவலகம் போட்டுக்கொள்ள அனுமதி கொடுத்த ஒரே அரசு திமுக அரசு, ஐயா ஸ்டாலின் அரசு. இந்த திட்டம் தனக்கு எதிராக, தன் கருத்துக்கு எதிராக ஜனநாயகம் பேசுகிற குரல் வலைகளை நெருக்க ஆள் தூக்குற சட்டம் என்பது தெரியுமா தெரியாதா? தெரியும். எல்லா நச்சு திட்டங்களையும் கொண்டு வந்தவர்கள் இவர்கள் தான். இன்றைக்கு வந்து நீட்டை நாங்கள் ஒழிப்போம். எப்படி ஒழிக்கிறது? இது உழைக்கும் அடித்தட்டு மக்கள், சிற்றூரில் வாழ்கிற பிள்ளைகள், அரசு பள்ளி கல்லூரியிலே படிக்கிற பிள்ளைகள், பள்ளிகளிலே படிக்கிற பிள்ளைகளின் மருத்துவ கனவை சிதைத்துவிடும் என்பது தெரியுமா தெரியாது? ஈத்தேன் எடுத்தால் நிலம் நஞ்சாகிவிடும், நாசமாகிவிடும், தெரியுமா தெரியாது? மீத்தேன் எடுக்காமல் எப்படி எரிவாயு கிடைக்கும், எப்படி எரிகாற்று கிடைக்கும், எப்படி சமைப்பது என்றால் மீத்தேன் பயோகேஸ், ஹைட்ரோ கார்பன் என் நிலத்தின், என் பூமி தாயின் ஈரக்கொலை இதயத்தை, சிறுநீரகத்தை அறுத்துத்தான் எடுக்க வேண்டுமா என்ன? ஆடு மாட்டு கழிவிலே, சாணி ஆட்டு புழுக்கையிலே, மக்கிய இலைகளை கழிவிலே, மனித கழிவிலே இருந்து எத்தனை கோடி டன் வேண்டுமானாலும் மீத்தேன் எடுத்துக்கொள்ள முடியும் என்று உலகம் நிரூபிக்கிறது. எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் நிரூபித்து காட்டுகிறார். இதே மயிலாடுதுறையிலே, மன்னார்குடியிலே என் கட்சிக்கார தம்பி ஆட்டு மாட்டு கழிவிலே, மனித கழிவிலே மீத்தேன் தயாரித்து பயோகேஸிலே மோட்டர் பைக்கு ஓட்டுகிறான், தாய்க்கு எரிகாற்று கொடுக்கிறான், வீட்டிலே மின் விளக்கு இருக்கிறான். எப்படி? மதுரை மேலூரின் டங்ஸ்டன் ஆலை அமைவது எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டத்தில் நாத்தக ஒருங்கிணைப்பாளர் சீமான் உரையாற்றிய நிலை காட்சிகளை பார்த்தோம்.